மித்தனிய மீட்புப் பொருட்களில் ஐஸ் ரசாயனங்கள் கலப்பு என்பதான ஒரு செய்தியை தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. மித்தனியவில் கைப்பற்றப்பட்ட பொருளில் ஐஸ் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் இருப்பது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 20 ரசாயன மாதிரிகளில் 17 ரசாயன மாதிரிகள் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் தான் என்பது தெரிய வந்திருக்கிறது. தேசிய அபாயக மருந்து கட்டுப்பாட்டு அதிகார சபையினால் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது இது தெரிய வந்துள்ளதான விடயத்தினையும் நாங்கள் காண்கிறோம். எனவே கேல்பத்ர பத்மே மற்றும் குடு நிலங்கு ஆகியோரினால் ஐஸ் போதைப் பொருட்களை தயாரிக்க பயன்படுத்துவதாக கூறப்படும் சுமார் 5000 கிலோகிராம் ரசாயனங்களை மேற்கு வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு செப்டம்பர் 6ஆம் தேதி மித்தனிய பகுதியில் கைப்பற்றியது. கேல்பத்ர பத்மையுடன் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பெக்கோசமுடன் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு கண்டுபிடித்த தகவலின்படி இது தெரிய வந்திருக்கிறது. பின்னர் தொடர்புடைய ரசாயன மாதிரிகள் தேசிய அபாயகர மருந்து கட்டுப்பாட்டு அதிகார சபை மற்றும் அரசு ஆய்வாளர் திணைக்களத்துக்கு சோதனைக்காக அனுப்பப்பட்டன. அதன்படி தொடர்புடைய மாதிரிகள் குறித்து தேசிய அபாயகர மருந்து கட்டுப்பாட்டு அதிகார சபையின் அறிக்கை கடந்த வெள்ளிக்கிழமை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம்.